ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஃப்ரம் ஏபி. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 கோல்ட் சேவிங் பற்றி. எப்படி நம்ம தங்கத்தை சேவிங் பண்ணணும், எப்படி தங்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு அப்படி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே அதை போய் பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கேன். அது அந்த லிங்க் பார்த்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிய வரும். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருடைய லைஃப்லையும். அதுக்கு நான் இது பெருசாக இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக போகும். ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour போகும். யாராருக்கு இஷ்டம் இருக்குது வாழ்க்கையில் நம்ம நிறைய தங்கம் சேவிங் பண்ணணும், நம்மளோட எதிர்காலத்தில் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு எந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க கண்டினியூ பண்ண அந்த வீடியோவை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் எல்லாருக்குமே. சரி வாங்க நம்ம பேசலாம். இப்போ இல்லை நான் அப்படி இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ நான் தனித்தனியாக எடுத்து அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் எனக்கு ஒரே நாளில் நான் ரெக்கார்ட் பண்ணதில்லை. 2-3 நாள். ஏன்னா பெரிய வீடியோ இல்லை, இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. ஆனால் நான் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, நான் ஒர்க்கிங். அவங்களாட்டும் நானும் நிறைய பேரை நானும் வேலைக்கு போகிறேன். எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அது அதுவும் ராத்திரி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய இந்த வீடியோவில் ரொம்ப உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி இல்லை, எல்லாருக்கும் தெரியும், எல்லா யூடியூபருக்கும் தெரியும். ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு சரியான ஒரு தம்ப்லைன் போட்டு அதை நம்ம பப்ளிஷ் பண்ணது எவ்வளோ நேரம் ஆகும்னு எல்லா யூடியூபருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ இப்படி வரும்னா உங்களுக்கு எந்த ஒரே நாளாக செஞ்சது இல்லை, 2-3 நாள், ஒரு 4 நாள் 5 நாள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு வீடியோவை நான் போடுறேன். அதில் நிஜமா சொல்ல 100% கேரண்டியா சொல்றாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராருக்கு தங்கத்தை நிறைய சேவிங் பண்ணணும், இப்போ 2025லேருந்து 2030 வரை ஒரு 5 வருஷம் காலத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 குறிக்கோள் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அவங்க இந்த இந்த வீடியோ கண்டிப்பா கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம டாபிக்ல போய் பேசலாம். என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதிக்கணும் என்னென்ன வாங்கணும். இங்க பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. என்ன எழுதிக்க உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியாது இல்லை, கரெக்டா நான் படிச்சு காமிக்கிறேன். எனக்கு 2030க்குள்ள இப்ப ஒரு 5 வருஷத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் வாங்கணும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஒன்று லாங் செயின். நம்ம தூத்துக்குடியில் இருக்கவங்கலாம் போடுவாங்க, அங்கே இருக்க ஜனங்களுக்கு தெரியும். ஒரு லாங் செயின் 32 இன்ச் வரை இருக்கும், நல்ல அழகாக நல்லா பார்வையாக இருக்கும். அந்த செயின் எனக்கு ஒன்று வாங்கணும். அது 7 பவுனில் நான் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த வருஷத்துல 2025ல ஜனவரி மாசத்துலேருந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் இருக்கு. இந்த பழைய வீடியோவில் போய் பாருங்க, நான் நல்லா தெளிவாக போட்டிருக்கேன். நான் மாசம் மாசம் இந்த கல்யாண ஜுவல்ல 15,000 நான் சீட்டு கட்டிட்டு வரேன். நான் 15,000. நீங்க நினைப்பீங்க 15,000 ஒரு வருஷம் 11 மாசத்துல 1,65,000 தான் கிடைக்கணும். அதுல அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா அது விட்டு நான் தனியா நான் தனியா ஒரு ஆடி ஒன்று சேர்த்துக்கிட்டு வரேன். 10,000 HDFC பேங்க்ல நான் போட்டு வரேன் ஒரு வருஷத்துக்காக. ஸோ இது ரெண்டும் பேரலில் நான் அப்படி பிளான் பண்ணதுனால இது ரெண்டும் பேரலில் டிசம்பர் மாசம் எனக்கு டியூ ஆகும். இந்த டிசம்பர் 2025ல எந்த பிறந்த நாள் வருது, 26ஆம் தேதி டிசம்பர் மாசம், கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் எந்த பிறந்த நாள். அதுக்கு முன்பு நான் போய் 7 பவுன் செயின் வாங்குறதுக்காக நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் 7 பவுன் செயின் அரௌண்ட் இப்போ இது 1,65,000 ஆச்சு. அந்த பணம் இதுல சேவிங் ஆகுது இந்த கல்யாண் ஜுவல்லரியில. அதுல அது கிராம் கணக்குல சேவ் ஆகுது. அது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஸ்கீம் நான் ஜாயின் பண்றது. அப்போ அரௌண்ட் ஒரு 5.5 லட்சத்துக்கு உள்ள போகும் இந்த 7 பவுன் செயின். அந்த ஒரு பட்ஜெட்ல நான் இதை நான் கேல்குலேஷன் போட்டுக்கிட்டேன். நான் அதுக்காக நான் ரொம்ப சேவிங்ஸும் பண்றேன் சைட் பை சைடு. உண்டியல் சேவிங், அப்புறம் என்னது நம்ம தினந்தோறும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல எப்படி எப்படி நம்ம கட் ஷார்ட் பண்ணோம், அது தனியா சேவிங்ஸு. இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்ன சொன்னேன், நான் ஒரு ஆர்டி ஒன்று போட்டிருக்கேன் HDFC பேங்க்ல. அது எல்லாம் சேர்த்து தான் நான் ஒரு 5,75,000 இந்த 7 பவுன் செயின் வாங்குறதுக்கு நான் ரொம்ப ஒரு முடிவில் இருக்கேன். நான் கண்டிப்பா செய்வேன். நான் நம்ம எந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் பாரு, நம்ம இது செய்துதான் ஆகணும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு பொருளாகட்டும் வேலையாகட்டும் நம்ம செஞ்சு ஆகணும். ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்தால அதை நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிப்போம்.
அது நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்க ஒரு என்ன ஒரு சக்தி, ஒரு யூனிவர்ஸ், ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ஸ்பிரிட், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி அது. அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும். அப்படிதான் நான் வந்து இந்த லாங் செயின் பத்தி நான் வந்து பிளான் பண்றேங்க. ரெண்டாவது என்ன எழுதிருக்கேன், ஆரம். ஆரம் போட்டிருக்கேன்ல, என்கிட்ட வந்து ஷார்ட் நெக்லஸ் எல்லாம் 2 3 வச்சிருக்கேன் நான். 3 பவுன்ல, 2.5 பவுன்ல, அப்படி வந்து ஒரு 3.5 பவுன்ல ஷார்ட் நெக்லஸ் இது இருக்கும். ஒரு மிடில் நெக்லஸும் ஒன்று இருக்கும். லாங் நெக்லஸ்க்கும் நடுவில் போகிற மிடில் நெக்லஸும் என்கிட்ட இருக்குது. 6 பவுன்ல இருக்கு. ஆனால் இந்த லாங் நெக்லஸ் சொல்லுவாங்க பாரு, நல்லா சாரியில எல்லாம் போடுவாங்க பாரு லாங் நெக்லஸ், அது என்கிட்ட இல்லை. அதுக்காக நான் வந்து தனியாக இன்னொரு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன் நான். அதுவும் இந்த வருஷத்துல வாங்குறதுக்கு நான் வச்சிருக்கேன் நான். அதுக்குன்னு தனியா வந்து இன்னொரு கடையில தனுஷ்ல போட்டிருக்கேன் நான். 15,000 வந்து மாசம் மாசம் தனியா கட்டுறேன். அது வந்து 12 மாசத்துக்கு. இங்க வந்து என்ன பெனிஃபிட்னா வந்து 15,000 கட்டினா வந்து 12 மாசத்துக்கு 1,80,000. அப்புறம் வந்து பிளஸ் அவங்க ஒரு போனஸ் 1,65,000 பிளஸ் அவங்களுக்கு ஒரு போனஸ் இருக்கும் 15,000. பிளஸ் வந்து இதுல வந்து என்ன பெனிஃபிட்னா வந்து நம்மளுக்கு வந்து சைகூலி சேதாரணம் இல்லை. அப்புறம் வந்து நிறைய வந்து என்னது போனஸும் கிடைக்குது. இல்லை இதுல வந்து நம்ம வந்து 10ஆம் தேதிக்கு முன்ன இந்த பணத்தை கட்டுனா இதுல நிறைய போனஸ். அது கரெக்டா 10ஆம் தேதிக்கு முன்ன போய் நான் இந்த பணத்தை நான் கட்டிட்டு வந்துருவேன் நான். இது தனியா நான் வந்து பிளான் பண்றேன், ஒரு லாங் ஆரம் வாங்கணும். ஆனா தெரியல, கடவுள் சித்தா. நான் 2 ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கேன், லாங் ஆரம் இல்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ். இந்த பட்ஜெட் வந்து அந்த லாங் ஆரம்குள்ள வந்துருச்சுன்னா அது ஒரு 5 பவுன்ல வாங்கணும்னு நினைச்சிட்டு பிளான் பண்றேன். ஆனா அங்கேயே கொஞ்சம் பணத்தில் வந்து கஷ்டமா இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னு நான் வந்து நேரம் அந்த லாங் ஆரம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும் நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு எங்க பட்ஜெட் அந்த 2 லட்சத்துக்குள்ள போச்சுன்னா, மேல கூட குறைச்சல் ஏதாவது இருந்தா அது டைமண்ட் நெக்லஸ் வாங்குவேன். இல்ல வந்து அது எனக்கு பிடிக்கல நினைச்சா வந்து லாங் ஆரம். இது 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன் இந்த 2வது கோல்ட் ஸ்கீம்ல. 3வது வந்து என்னன்னா வந்து ஒரு என்னது இங்க கழுத்தை ஒட்டி இருக்கும் பாரு ஒரு செயின். எப்படி சொல்லுவாங்க அது, இங்க பாம்பேல சொல்லுவாங்க வந்து க்ளோஸ் நெக்னு. நம்ம தமிழ்நாட்டில் அது நான் இப்ப நடுவில் நான் வெள்ளங்கனி போயிருந்தால அப்ப பார்த்துங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க அங்கே. நம்ம கீழே ரொம்ப கியூட்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு சின்ன ஒரு கழுத்தை ஒட்டி ஒரு ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு லாங் செயின் போட்டால் ரொம்ப டீசெண்டா அப்படியே கசகசன்னு ரொம்ப கோல் போட்டு அப்படியே அடுத்தவங்களுக்கு பார்வையா இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது மாதிரி ஒரு நெக்லஸ் ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்குன்னு தனியா இன்னொரு 10,000 நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு கடையில வந்து அந்த கடை பேர் என்னன்னா கோபால்தாஸ் ஜுவல்லரி. இது வந்து இது ஒரு சவுத் இந்தியன், நம்ம தமிழ்நாட்டு கடை தான். இது மெயின் பிரான்ச் திருச்சியில இருக்குது. பாம்பேல உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த கடையை பார்த்து, கோபால்தாஸ் ஜுவல்லரின்னு. இந்த கடையில வந்து நான் அந்த 10,000 போட்டுட்டு வரேன் மாசம் மாசம். இப்ப எப்படி எவ்வளவு ஆச்சு, எந்த மாசம் கோல்டுல மட்டும் நான் சேவிங் பண்றேன், 40,000 சேவ் பண்றேன் கோல்டுல மட்டும். இது வந்து எல்லாமே இந்த கோல்டுல வந்து நான் டிசம்பர் மாசம் வாங்குறதுக்காக பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேற்கொண்டு நான் நிறைய தனித்தனியா சேவிங்ஸ் எல்லாம் பண்றேன் நான். இந்த எல்லா சேவிங்ஸ் பத்தி தான் கூட்டி நான் வந்து மொத்தமா இதுல இந்த மெயின் டார்கெட் எது வேணாலும் முடியலன்னு நினைச்சிருக்கோம். நான் அந்த லாங் செயின் கண்டிப்பா வாங்கணும்னு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவோட நான் இருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து டிசம்பர் மாசம் வீடியோல நான் போடுவேன் உங்களுக்கு நான். ஸோ இதுதான் எந்த இன்னும் நிறைய வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம வந்து நான் இதுக்கு முன்ன சொன்ன இது நிறைய எழுதி வச்சிருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்றது, 2 கடா பேங்கிள்ஸ் இருக்குல்ல, 2 பெருசா கடா பேங்கிள் அது வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. இது வந்து நான் வந்து அடுத்தடுத்த இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வருஷம் அப்படின்னு வந்து 2030 வரையும் என்னென்ன வாங்கணும் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கும் நான் வந்து இதுதான் சொல்ல நான் வந்து விருப்பப்படுறேன். நம்ம எப்பயும் ஒரு கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து அதன் பிரகாரம் போனால எல்லாம் 100% சக்சஸ் ஆகும். நான் அதான் சொல்ல வரேன் நான் வந்து உங்களுக்கு. நம்ம வந்து எல்லா விதத்திலும் சேவ் பண்ணணும். கோல்டு வந்து சில பேர் பார்ப்பாங்க, இது வந்து அழகுக்காக போடுறாங்க, ஒரு ஆடம்பரம், அடுத்தவங்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ ஒரு பணக்காரி, எவ்வளோ பெரிய பணக்காரன், அதுக்குன்னு கோல்டு போடுறாங்க. அப்படி சில பேரோட திங்கிங் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து கோல்டு வந்து எந்த விதத்துல நான் பாக்குறேன், நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃபா தான் பாக்குறேன். நம்ம கிட்ட நகை இருந்தா வந்து நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கு. நாளைக்கு ஒரு ஒரு அவசரம் இருக்குது, ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி இருக்குது, நம்மள்ட்ட வந்து என்ன சொல்றது, யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம வந்து கடையில போய் அடமானம் வைக்கலாம், இல்ல செல் பண்ணலாம். ஒரு சில கட்டாயத்துல வந்து செல் பண்ணதுக்கு கூட வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும். செல் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு
அடமானம் வைக்கலாம். அப்போ வந்து நம்ம கையில கேஷ் வந்துடும், லிக்விட் கேஷ் நம்ம மாத்திக்கலாம். இது வந்து நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா வந்து இந்த இந்த இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம வந்து சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு வந்து எதுவும் கொடுக்கறதுக்கு வந்து 1000 தடவை யோசிப்பாங்க. எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும், எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், அவங்கள நல்லா சம்பாதிக்கிறாங்களே, நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்களே, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து யோசனை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள், ஒரு தங்கம் இருந்தால நம்ம வந்து எந்த நிமிஷமும் நம்ம வந்து அதை மாத்தி நம்ம வந்து லிக்விடா வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு தைரியம், அப்போ நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தைரியம் இருக்கும். நம்மள்ட்ட தான் காசு இருக்குல்ல, நம்மள்ட்ட தான் இருக்குல்ல, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்ல அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இது முக்கியமா இந்த வீடியோ இது கிரியேட் பண்றேன்னா வந்து நான் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணேன் லாஸ்ட் வீக்ல. எதுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து 4 பேருக்கு நம்ம வந்து போய் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் தான். நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ண வந்து நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, அந்த 10 பேர் இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வந்து நாலேஜ் வரும்ல, நம்ம வந்து எதுக்கு வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணணும். நம்ம வந்து என்ன சொல்றது, வீடு 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 வந்து விற்கிறதுல ரொம்ப யோசனை பண்ணணும், ரொம்ப யோசனை பண்ணணும். அது நல்லா கஸ்டமர் தேடணும், அதுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். ஆனா கோல்டு வந்து செல் பண்ண நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல போய் நம்ம வந்து செல் பண்ண முடியும். நம்ம தேவைப்படுற நேரத்துல போய் நம்ம வந்து பிளேஜ் பண்ண முடியும், அடமானம் வைக்க முடியும். அது மாதிரி வந்து வேற எந்த பொருளும் இல்லை. நம்ம வந்து வீடாகட்டும் இல்லை ஒரு நிலமா இருக்கட்டும் விற்க போன வந்து நம்ம வந்து நிறைய யோசனைக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு குழப்பமா இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அமௌண்ட் வருமா, இத்தனை வருஷம் நம்ம வச்சிருக்கோமே, இது வந்து சேல் பண்ண கொஞ்சம் நாள் வச்சிருக்கலாமே, அப்புறம் சேல் பண்ணலாமே. அந்த சேல் பண்ணும்போது 1008 ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அது இல்லை, இந்த கையெழுத்து சரியில்லை, அது இல்லைன்னு ரொம்ப பெரிய நோட்டிபிகேஷன் வரும். ஆனா வந்து கோல்டு வந்து நம்ம வந்து இமீடியட்ல வந்து நம்ம வந்து லிக்விட் கேஷா மாத்திக்கலாம். ரெண்டாவது வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து சில பேர் நினைப்பாங்க அந்த கோல்டை பத்தியும், எதுக்கு நான் வந்து எனக்கு தான் வந்து பெண் குழந்தை இல்லையே, ஆண் குழந்தை இருக்கு, நான் எதுக்கு கோல்டு சேவ் பண்ணணும். சில பேர் நினைப்பாங்க இந்த பெண் குழந்தை இருக்குது, நான் வந்து ஒரு ஒரு சட்ட நியமால ஒரு 10 பவுன் ஒரு 20 பவுன் வச்சிருப்பேன். 2 பெண் குழந்தை ஒரு பொண்ணுக்கு வந்து 20 பவுன் போட்டா போதும், நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அப்படின்னு நினைப்பாங்க. அது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருந்தால நாளைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்துல வந்து நம்ம ஒரு செயினோ மோதிரமோ இல்லை கம்மலோ வாங்கி போடுறது, இந்த கோல்டு வந்து யூஸ் ஆகும்ல. அப்படி ஒரு தோட்டல வந்து நீங்க நினைச்சு விட கோல்டு வந்து சேவ் பண்ணலாம். சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை, எனக்கு பெண் குழந்தை இல்லை. நான் எந்த விதத்துல யோசிக்கிறேன்னா தங்கத்தை பத்தி நான் இன்னைக்கு சேமிச்சு வச்சுன்னா நாளைக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தா வந்து அவங்க அதை செல் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து ஏதாவது யூஸ் ஆகும்னு நான் நினைச்சு அந்த ஒரு தாட்ல தான் நான் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. ஒரு சடன் டைம்ல வந்து என் வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எந்த பசங்களாட்டும் எனக்கு இதான் கேட்பாங்க, மம்மி உனக்கு எதுக்கு கோல்டு, நீ தான் போட மாட்டியா, நீ வந்து எதுக்கு இது கோல்டு எல்லாம் சேவ் பண்ணேன்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன், நான் கோல்டு சேவ் பண்ண இன்னைக்கு எல்லாம் என் வரப்போற என் சந்ததிகளுக்காக நான் சேர்க்கிறேன். நாளைக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ நீங்க யாரும் எனக்கு கண்டுக்கலான்னு எனக்கு வந்து இந்த கோல்டு தான் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லி அவங்க வந்து என்ன இது இந்த இப்படி சொல்றாங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு ஒரு மஜாக நினைப்பாங்க. ஆனா நான் அந்த ஒரு நோக்கத்துல இல்லை, நான் வந்து எல்லா விதத்திலும் நான் யோசிக்கிறேன். கோல்டை மட்டும் நான் சேவ் பண்ணல, பிளஸ் அந்த சைட்ல வந்து நான் வந்து நிறைய சேவிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, பிபிஎஃப், ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க் ஆர்டி, எஃப்டி அப்படின்னு வந்து நிறைய சேவிங்ஸ் பண்றேன். எனக்கு வந்து இந்த சேவிங்ஸ் பத்தி எனக்கு எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு இஷ்டம் வந்துச்சுன்னா வந்து ஒரு சேவிங் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பா பத்தி தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த காலத்துல வந்து சம்பளம் ரொம்ப கம்மி. எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா இருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வந்து ஒரு மாதம் சம்பளம் 1000 ரூபாய் இருந்துச்சு. நினைச்சுப்பாங்க, இது வந்து 1984 பேசுறேன், நான் 84 பேசுறேன் நான். அப்போ வந்து எங்க அம்மா வந்து அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க 5 பேர், நாங்க கூட போனவங்க நாங்க 5 பேர், இவங்க எப்படி எல்லாம் சமாளிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த 1000 ரூபாயிலையும் அவங்க மிச்சம் பண்ணுவாங்க அப்ப அந்த காலத்துல. அப்பதான் நாங்க வந்து என்ன சொல்றது, நான் அவரை வந்து நல்ல உருக்கமா நான் கத்துக்கிட்டேன். நான் இப்படிதான் சேவிங் பண்ணேன். அப்ப நான் நினைப்பேன், நானும் பெரிய ஆளாகி பெரிய மனுஷன் ஆகி நானும் வந்து நான் சேவிங் பண்ண இது மாதிரி சேவிங் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு வந்து நான் வந்து தொடர்ந்து என்னைக்கு நான் வேலைக்கு போனேன்னு, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணது 1992 இருந்து நான் வேலை செய்யறேன் நான்.
இப்போ வந்து என்ன 2025 ஆச்சு, நினைச்சு பாருங்க. நீங்க நடுவில் வந்து நான் வந்து 2 தடவை தான் பிரேக் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து என் பெரிய பையன் டெலிவரி டைம்ல, அப்புறம் 2வது பையன் டெலிவரி டைம்ல ஒரு 6 to 7 month நான் வந்து பிரேக் எடுத்திருந்தேன். அதுல வந்து நான் கண்டினியூஸா வேலைக்கு போறேன். நான் வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் நான் வந்து யோசிச்சு தான் நான் முடிவு பண்றேன். நம்ம இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தால, அது பணமா நகையோ எதா இருந்தாலும் அது வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு அது கை கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது, யாரையும் போய் நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம நம்மள்ட்ட இருந்தா நம்ம வந்து நம்ம தைரியமா கம்பீரமா இருக்க முடியும். நம்ம வந்து யாரையும் நோக்கி வந்து அவங்க கொடுப்பாங்களோ இவங்க கொடுப்பாங்கன்னு அப்படி வந்து நினைக்கூடாது. ஒரு கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து நகை வாங்குறதுக்கு முன்னில கொஞ்சம் வந்து நீங்க வந்து ஒரு நோட் புக்கோ இல்லை ஒரு லேப்டாப், இல்லைன்னா லேப்டாப் ஒரு எக்ஸல் ஷீட்டோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. நீங்க முதல்ல வந்து இது நல்லா செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒழுங்கா நோட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து எந்த நகை இருக்குது, எந்த நகை இல்லை, எந்த நகை நம்மளுக்கு வந்து வாங்கணும் ஃபியூச்சர்ல, அப்படி வந்து ஒரு ஒரு பேசிக் ஐடியாவை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ நகை இருக்கும், நம்மள்ட்ட வந்து செயின் இருக்கும், மோதிரம் இருக்கும், கம்மல் இருக்கும், இல்லை லாங்கு நெக்லஸ் இருக்கும், இல்லை வளையல் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்மள்ட்ட வந்து இருக்குது, நம்மளுக்கு எது தேவையில்லை, அதை வந்து எது எது தேவை இருக்குது, எது தேவையில்லைன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய ஓன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட வளையல் நிறைய இருக்குது. என்கிட்ட வந்து இந்த கடா பேங்கிள்ஸ் இல்லை, கடா பேங்கிள்ஸ் 2 பக்கமும் ஒரு 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 தடியாக ஒரு பேங்கிள்ஸ் இருக்கும். அதனால வந்து சின்ன பேங்கிள்ஸ் போடுவாங்க அது மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு வாங்கணும். ஸோ அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 2 கடா பேங்கிள்ஸ்ன்னு முதல்ல மீன்ஸ் வந்து 2 கடா பேங்கிள்ஸ் வந்து ஒரு கையில் 2 கடா பேங்கிள், இன்னொரு கையில் 2 கடா பேங்கிள். ஸோ 4 பேங்கிள்ஸ் வாங்க. ஒரு பேங்கிள் எப்படி வந்து ஒரு 2 பவுன் நினச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா உழைக்கும், அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு உழைக்கும். அதில் வந்து முதல்ல வந்து பட்ஜெட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து தேவை இருக்குது, எது நம்மளுக்கு எந்தெந்த கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து வாங்கணும், அப்படி வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு நோட் புக்கில் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம குறிச்சிக்கணும். ஸோ அப்போ இது என்ன, நம்ம வந்து சீட்டு போடுறோம்ல, நகை சீட்டு போடுவோம், இல்லை வந்து பேங்க்ல வந்து 12 months ஆடிக்கு பணம் கட்டுவோம். அது தங்கம் வாங்குறதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு கோல்டு செட் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கம் ஆடி போவோம், ஒரு பக்கம் வந்து கோல்டு செட்டில் வந்து நம்ம வந்து பணம் வந்து சேமிப்போம். அப்போ வந்து நம்ம எப்போவும் மாதம் நம்ம கடைக்கு போவோம் பாரு, அந்த சீட்டு கட்டுறது அப்போ டிசைன்ஸ் பார்த்துக்கலாம். இது நல்லா இருக்கு, இது நம்ம ஒரு மனசுல ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, நம்மளுக்கு இதுதான் பிடிக்குது. அப்போ நம்ம அதை நோக்கி நம்ம வந்து பார்க்கலாம். இது வாங்கினா வந்து எவ்வளோ கிராம் இதை செய்யும், எவ்வளோ நம்மளுக்கு பணம் வந்து இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு எப்பயும் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிச்சிக்கணும் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு. சில பேருக்கு வந்து இந்த காது இப்படி சுற்றி ஒரு மாட்டில் இருக்கும் பாரு, அது என்ன சொல்லுவாங்க, சுட்டு மாதிரி. எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு அந்த மாட்டில், நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப வருஷம் முன்ன வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து இந்த வயசு ஆக ஆகல அந்த காது பெருசாவது என்ன தெரியல, அது வந்து சுத்த மாட்டுது. இப்படி ஒரு பக்கம் போய் இப்படி பின்னாடி சுத்தவும் போக மாட்டுது. ஸோ அதை எது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து எப்போ எனக்கு இந்த பிளான் இருக்குது, அப்போ வந்து அதை மாற்றிட்டா கொஞ்சம் அழகாக சுற்றுற மாதிரி அந்த செயின் வாங்கணும். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மள்ட்ட மோதிரம் இருக்கும், அந்த மோதிரம் நிறைய தடவை போட்டிருக்கும், அது வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து வேற ஒரு மோதிரம் வாங்கும்போது வந்து இந்த மோதிரத்தை இதுல வந்து 2 கிராம் இருக்கா, இல்லை 3 கிராம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் கிராம் போட்டு வந்து நல்ல ஒரு பெருசா ஒரு மோதிரம் வாங்கலாம், இல்லை வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஒரு புக்கில் வந்து நல்லா குறிச்சிக்கணும். இங்க பாருங்க, நான் நிறைய குறிச்சு உங்களுக்கு காண்பிதான் வச்சிருக்கேன். நான் என்னென்ன வாங்கணும் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து இது என்னன்னா வந்து நம்ம வந்து மனசு வந்து அலப்பாயாது. நம்ம வந்து இப்போ நகை கடைக்கு போறோம் பாருங்க, அப்போ வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது நம்மளுக்கு வந்து. ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வராது. இல்லைன்னா வந்து அது எல்லாரும் லேடிஸ்க்கும் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம வந்து ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், கடைக்கு போனா வேற ஒரு பொருள் ஒன்று வாங்குவோம், அந்த பொருளுக்கு என்ன. ஸோ வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்ட எந்த ஒரு கோலுக்காக நம்ம வந்து வருஷம் முழுசும் சீட்டு கட்டுறோம், வருஷம் முழுசும் பேங்க்ல வந்து ஆடி கட்டுறோம். அப்ப அதெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆகுதுல்ல. நம்ம வேற ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டோம், எது சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதுக்கு அப்படி செய்யக்கூடாது. நம்ம மாசம் போகும் பாரு கடைக்கு சீட்டு கட்டுறதுக்கோ, இல்லை சில பேர் வந்து ஆன்லைன்லேயே கட்டிடுவாங்க. என்னைக்காவது ஒருத்தர் வந்து போய் இந்த புக்கில் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து சீட்டு கட்டும்போது ஒரு புக் கொடுப்பாங்க, நோட் புக்கு பையில ஒரு கார்டு வச்சு அட்டை மொழி ஒன்று கொடுப்பாங்க, அது நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ போய் அதை நோட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அப்போ ஒரு டைம் எடுத்து நம்ம சும்மா அப்படியே வந்து
விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்க பாருங்க, சும்மா அப்படி தேடி பார்க்கலாம் எது நல்ல டிசைன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிடும். இது ரொம்ப இது கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. எதுக்கு இந்த வீடியோல வந்து மட்டும் தங்கதுக்கு மட்டும் வந்து அரௌண்ட் 45 மினிட்ஸ்லேருந்து 45லேருந்து 50 நிமிஷம் வரை இந்த வீடியோ நான் போடுறேன்னா வந்து நான் எப்படி என் வாழ்க்கையில வந்து நகைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அது மாதிரி 4 பேருக்கு போய் சேரட்டும், 4 பேரும் யூஸ் ஆகும். அவங்க 4 பேர் இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க. அதுமாதிரி எல்லாருக்கும் போய் சேரும்ல. ஸோ எல்லாரும் வந்து தங்க சேல் பண்ணலாம். ஃபியூச்சர் வந்து நம்ம ஃபியூச்சரை நோக்கி நம்ம போகலாம். எந்த ஒரு என்ன சொல்றது, லேடிஸ்க்கு மொத்தமா வந்து எதுக்கு அந்த காலத்துல வந்து இப்ப போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து அம்மா அப்பா வந்து 20 பவுன் 25 பவுன் அவங்க வசதிக்கு ஏற்றதுக்கு போடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து வாழ போற வீட்டுல வந்து நல்லா இருக்கணும். எந்த ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், பண கஷ்டமா எதுவும் வரக்கூடாது. அப்படி வந்திருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன, அவளுக்கு சொந்தமா கொடுத்து அவங்க அம்மாவை கொடுத்த ஒரு நகையை தான் வச்சு அவங்க வந்து மேற்கொண்டு என்ன செய்வாங்க அடமானம் வைப்பாங்களோ விற்பாங்களோ. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன் நிறைய வந்து இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா போட்டிருக்க நகையில வந்து வித்துடுவாங்க, வித்துட்டு வீடு வாங்குவாங்க. இல்ல வந்து பையனை வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்புவாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படியெல்லாம் அது ஒரு யூஸ்ஃபுல் ஆகுது இல்ல. அப்புறம் திருப்பி வந்து அந்த நகை வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து புதுசா புதுசா நகையை வாங்குறாங்க. அப்படி வந்து தங்கம் வந்து என்ன சொல்றது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இடத்துல நம்மளுக்கு கை கொடுக்குது. அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது தன்மானத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சில பேர் நீங்க பாருங்க, நான் வந்து நான் மேரேஜுக்கெல்லாம் போறது இல்லை. நான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸா மேரேஜுக்கு தான் போவோம் கூப்பிட்டா. அப்ப பாருங்க வந்து நம்ம வந்து சிம்பிளா போவோம், வரும், ஆஃபீஸ்க்கெல்லாம் போவோம், சர்ச் போவோம், எங்க வெளியே சுத்துவோம், ரொம்ப சிம்பிளா. ஆனா அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அவங்க மேல எப்படி ஜொலி ஜொலிக்கும் பாரு. எவ்வளவு நகையெல்லாம் போட்டு வருவாங்க. அது வந்து அது சும்மா ஒரு ஆடம்பரத்துக்கு இல்லை, அவங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ட் லெவல், ஒரு 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 ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. அவங்க சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா சம்பாதிக்கிறிய, என்ன நீ வாங்கி வச்சிருக்க நகை நட்டு, பசங்களுக்கு வந்து வந்து படிக்க வச்சுட்ட, வீடு வாங்கிட்ட, நகை நட்டு எங்கன்னு சொல்லுவாங்க பாரு. அது சொல்லக்கூடாதுன்னு அவங்க வந்து அப்படி அவங்க போட்டுக்கிட்ட வந்து வராங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு அடுத்தவங்களுக்கு வெறுப்பு ஏற்றத்துக்கோ இல்ல ஒரு என்ன சொல்றது பெரிய வந்து பந்தாமல் என்று எல்லாமே இருக்க காமிக்கிறதோ அப்படி இல்லை. அது ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது, தன் மானத்தை கொடுக்குது. அப்படிதான் நான் சொல்ல வருவேன் நானு. ஸோ வந்து என்ன நான் வந்து முக்கியமா சொல்ல வந்து சேவ் பண்ண, உங்களால முடிஞ்சது சேவ் பண்ணுங்க. வந்து 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் அப்படியெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம சேர்த்தாலும் கூட அது வந்து ஒரு ஒரு 6 மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 கிராம் வாங்கினாலும் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 3 கிராம் 6 கிராம் ஒரு வருஷத்துக்கு வாங்கலாம்ல. தங்க விலை இனிமே வந்து குறையும் சொல்ல முடியாது, ஏறும் சொல்ல முடியாது, ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்னா மே மாசம் நீங்களே பார்த்துருப்பீங்க, மே மாசம் மிடில் வந்து ஒரு எண்டு மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து தங்கம் வந்து எப்படி விலை ஏறிட்டு போயிடுச்சுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்ம வந்து தங்கத்தை வந்து ரொம்ப வந்து வாங்குறதுக்கு முன்னல நம்ம வந்து தங்கத்தை ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சில பேர் இது நான் எதுக்காக இதுல வந்து சொல்றேன்னா, சில பேர் வந்து நான் வீட்டுல வந்து மோதிரம் போட்டிருப்பாங்க, கம்மல் போட்டிருப்பாங்க, செயின் போட்டுருவாங்க, இல்ல பிரேஸ்லெட் போட்டுருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன தரிசிவாங்க முக்கியமா நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் அவங்க நைட்டு தூங்கும் போதெல்லாம் எடுத்து வந்து வைப்பாங்க. அதை எடுத்து எங்கன்னா பெட்டு பக்கத்துல வைப்பாங்க, தலைகாணிக்கல வைப்பாங்க, இல்ல ஒரு டேபிள் மேல வைப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால நம்ம தங்கத்தை வந்து மதிக்க மாட்டோம். அப்ப தங்கம் வந்து நம்ம கிட்ட இருந்து அது வந்து இருக்கிறதுக்கு அவ்வளவு வந்து இஷ்டம் இருக்காது. யாரோ ஒருத்தவங்க தங்கத்தை மதிக்கிறாங்களோ, தங்கத்தை வந்து ரெஸ்பெக்ட் செய்யறாங்க, அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாங்களோ, அவங்ககிட்ட தான் தங்கம் வந்து இருக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்க வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க அதை இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இதை பத்தி பேசுங்க. யாராவது இது வந்து கரெக்டுன்னு சொல்றேன், அவங்க எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு தெரியுமா, நான் வந்து முக்கியமா நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் தங்கத்தை. அது எனக்கு நான் வேலைக்கு போறேன், எனக்கு டைம் அவ்வளோ வந்து சரியா அட்ஜஸ்ட் ஆக முடியாதுல்ல. அதுக்குன்னு வந்து நான் ஒரு 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 வாரத்துல ஒருத்தரோ இல்ல 2 வாரத்துல ஒரு இல்ல 15 நாள் ஒருத்தர் வந்து, அது மோஸ்ட்லி நான் சண்டே தான் எடுத்துக்குவேன். நான் மற்ற நாள் எனக்கு டைம் இல்லை. அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லிக்விட் சோப் வாட்டர்ல வந்து அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அதை வந்து நம்ம பழைய ப்ரெஷ்லாம் இருக்கும் பாரு, அந்த ப்ரெஷ் நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி அதை அழகாக கழுவி அந்த குப்பை தூசிலாம் இருக்கும்ல, அது கிளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு வந்து அதை போட்டால நம்ம வந்து அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும். சில பேர் நீங்க பாப்பீங்க, அந்த மோதிரம் இருக்கும், பிரேஸ்லெட் இருக்கும், கம்மல் இருக்கும், அது அப்படியே ஒரு மாதிரி பழசா அப்படியே தங்கம் தான் இது, அதை நம்ம போட்டு போட்டு யூஸ் ஆகுறோம்ல, அது அட்லீஸ்ட் கொஞ்சம் சுத்தம் பண்ணாது அவங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்போ வந்து அது வந்து என்னதம்மா, அது ரொம்ப அது நல்லது தானே சொல்லுவேன் நான். இது நான் வந்து எங்கேயும் யாரும் சொன்னதோ இல்லை எங்கேயோ படிச்சதோ அதை பற்றி நான் சொல்றேன் நான். இது வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து எவ்வளவு தூரம் நம்ம மதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தங்கம் வந்து நம்மள்ட்ட வந்து இருக்க இல்லாத அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் வந்து
நான் விடாத எனக்கு டைம் கிடைக்கலனாச்சும் அப்பயும் நான் வந்து அது ஒரு டிட்டர்மைன் பண்ணுவேன். நாளைக்கு சண்டேல நம்ம நாளைக்கு சர்ச் போயிட்டு வந்தோமா இதெல்லாம் வந்து அவ்வளோவா சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க நான் ஒரு அதுக்கு வந்து தனியாக ஒரு பிளான் பண்ணி வைப்பேன் நான். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை பற்றி. அப்போ வந்து நம்மள்ட்ட வந்து தங்க இருக்க வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த என்ன சொல்றது இந்த பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம மோஸ்ட்லி அது வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் போடுவோம். நான் வந்து அந்த மாதிரி நகை வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் அப்படிதான் எடுத்து நான் போடுவேன். அது யூஸ்வலி நான் எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இது நான் வந்து சொல்லதுக்கு தேவையில்லை. பாம்பேன்னு இந்த ஒரு ஊர்ல வந்து எவ்வளவு தங்க அப்படியே திருட்டு போகுதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பாம்பேல இருக்கவங்களுக்கு தெரியும். எனக்கு தமிழ்நாடு பத்தி அவ்வளவு தெரியாது எனக்கு. என் கண்ணு முன்னாலேயே நான் வந்து எவ்வளவு பேர் பார்த்துருக்கேன். போயிட்டே இருப்பாங்கப்பா, அவங்க பாட்டு நடந்துருவாங்க. பக்கத்துல இருந்து பைக் வரும், அப்படியே பிச்சு எடுத்துட்டு போவாங்க. எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, கண் முன்னாலே நான் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல வந்து இந்த லேடிஸ் டபால இந்த ரோட்ல நிப்பாங்க பாரு, பக்கத்துல இருந்து ஒரு ட்ரெயின் போகும், அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க செயினை வந்து. அந்த ஒரு செயினுக்காக வந்து அங்க இருக்க கீழே ஜம்ப் பண்ண முடியாதுல்ல, அது போனது போச்சுதான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்து கவனிச்சு தான் வந்து நான் இருக்கிறேன் நான் முக்கியமான ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்ன போட்டிருக்க வீடியோவில் நான் சொல்றேன். நான் தங்கத்தை வந்து ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நான் பார்க்குறேன் நான். அது வந்து இதை போட்டுக்கிட்ட ஒரு எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி வந்து அப்படி ஜலன்னு இருக்கிற எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து வச்சிருக்கேன்னா நாளைக்கு நான் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்து ஏழ்மையிலேருந்து மேலே வந்திருக்கேன் நான். இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். நான் எப்படி நான் வந்து என்னோட ஒரு ஒரு என்ன சொல்றது மைல் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு இதை நான் எப்படி கடந்து வந்திருக்கேன். அது எந்த ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், எந்த ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், நான் எப்படி கடந்து வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டடி லெவல்ல ஒரு எல்லா விதத்திலையும் நான் வந்து ஒரு நல்லா இருக்கேன்னா அது கடவுளே ஒரு ஆசீர்வாதம் தான். அதுல நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அப்போ வந்து நான் வந்து தங்கத்தை இது வந்து ரொம்ப மதிக்கிறேன் நான். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி வந்து நான் யூஸ் பண்றேன் நான். சில பேர் வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா, அப்படியே நம்மள இதுதான் இல்லை அது வந்து 4 பேர் காமிக்கணும்னு அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து என்ன சொல்லுது எனக்கு புரியல. நான் உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஒரு டீட்டெயிலா பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும் தங்கத்துக்கு. அப்பதான் தங்கம் நம்மள்ட்ட வந்து என்னென்னைக்கு இருந்து வளர்ந்து 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 வந்து அதை வந்து நம்ம கூடியே இருக்கும் தங்கம். இதை கொஞ்சம் பாத்துக்கிங்க நீங்க. அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வந்து இந்த கோல்டு பத்தி தான் பார்ப்பீங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவேன். அது அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ள போகும். அது வந்து பணத்தை நான் வந்து எப்படி சேமிச்சு வச்சிருக்கேன் இத்தனை வருஷமா, அதை நான் என்னென்ன இதுக்காக நான் வந்து தனித்தனியா டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பத்தி நான் ஒரு லாங் வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 ப்ராப்பர் கோல் ஒரு 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 நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எப்படி எப்படிலாம் சேவிங் பண்ணணும், தங்கத்துல எப்படி எப்படிலாம் சேவிங் பண்ணணும், பணத்துலன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா வந்துடும். அது வந்து நீங்க வந்து உங்க 4 பேருக்கு சொல்லுங்க. 4 பேருக்கு இது போய் சேரும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில வந்து நிறைய என்ன சொல்றது செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்குதான் நான் இந்த வந்து டைம் எடுத்தேன். நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோ நான் டிஃப்ரெண்ட் டாப்ஸ்ல நான் இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு வந்து இதெல்லாம் சைட்லலாம் செக் பண்ணிட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோ உட்காந்து மேக் பண்றேன். ஏன்னா வந்து இது வந்து சீக்கிரத்துல வந்து எனக்கு என்ன பப்ளிஷ் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்துல தான். இல்லைன்னா வந்து நான் வந்து உடனே சரி, ஆக்சுவலி எங்கள் டைமே வந்து ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 5 தான். அது நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த டைம்ல வந்து நான் வேஸ்ட் பண்ண, அது என்னுடைய டைம் இல்லை. அந்த டைம்ல வந்து நான் வந்து என்னென்ன செய்யணும், எந்த பர்சனல் வேலையாகட்டும் இல்லை என்னென்ன அதை நான் செஞ்சுட்டு தான் பின்ன நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். அது வந்து சரியா என்ன சொல்றது எடிட்டிங் பண்றதோ இல்லை ஜாயின் பண்ணதோ, எந்த வீடியோக்கு பக்கத்துல எது போய் அட்டாச் பண்ணணும், அதனாலே வந்து நான் வந்து அதை சரியா கிளப் பண்ணிட்டு நான் வந்து போடணும். அதுக்கு நான் வந்து இவ்வளவு நான் என்ன சொல்றது சாக்ரிஃபைஸ் பண்றேன். இதுல எந்த டைம் எந்த எல்லாம் தூக்கம் எந்த ஒவ்வொரு பாதையும் வந்து நான் அது சரியான டைம்ல வந்து போகணும்னு நான் வந்து ரொம்ப குறிக்கோளா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்லுவேன், நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கிறோம் பாரு பாக்ஸ்ல. அப்போ வந்து அது வந்து அப்படியே என்ன சொல்றது செயின் எல்லாம் வந்து சில பேர் நான் பார்த்தேன், அதை வந்து இப்படி இப்படி உறிஞ்சு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஷனரி கடையில உங்களுக்கு பவுச் கிடைக்கும், பிளாஸ்டிக் பவுச் வந்து அதுல வந்து இப்படியே கிளிப் மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல, அது ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும்.
நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும், ஸ்டேஷன் ஷாப்ல வந்து ஸ்மால் பவுச் வேணும் வித் ஜிப் லாக்னு அவங்க கொடுப்பாங்க. அது சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு அப்படி இருக்கும். அந்த சைஸ் அந்த பேக்கெட் வாங்கியதில் அதில் வந்து செயின் வந்து போட்டு வச்சிடணும். மேலே வந்து எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பையனுக்கு நான் அது வந்து ஜெரி செயின் நான் எழுதிப்பேன், இன்னொரு பையனுக்கு ஆஸ்டின் செயின், ஹஸ்பண்ட் பேர் விட்டு ஹஸ்பண்ட் பேர் அதில் அவங்களது செயினோ இல்லை மோதிரமோ பிரேஸ்லெட் அப்படி எழுதியிருப்பேன் நான். அது மாதிரி வந்து நம்ம வந்து வளையலா இருக்கட்டும், வளையலுக்குன்னு தனியா ஒரு இது கிடைக்குது, பாக்ஸ் கிடைக்குது. அது தனியா அதை வந்து செட் பண்ணி வச்சிருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது, பெண்ட் ஆகாது, அப்படியே வந்து டேமேஜ் ஆகாது. செயின் சைடில் இருக்க ஊக்கெல்லாம் உடையாது, ஒழுங்கா இருக்கும். அது அதுல நம்ம வந்து எப்படி புதுசா வாங்குறோம் அப்படி புதுசா அப்படியே இருக்கும். அந்த கம்மல் பாரு, அதுல வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். இந்த பெரிய ஒரு சேஃப்டி பின் ஊக்கு திரும்ப நம்ம சாரியில எல்லாம் போடுவோம், அந்த ஊக்கு பெரிய ஊக்கு இடத்துல அதுல வந்து அப்படியே கோத்துக்கணும். அப்படியே நம்ம அப்படியே பூ அப்படியே கோப்போம் நம்ம. அப்படியே சும்மா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதுல வந்து கம்மலை வந்து ஒண்ணு அப்படியே போட்டுல பின் பார்த்தா அது கரெக்டாக நம்மளுக்கு எப்போ வேணும் அந்த பின்னை ஓப்பன் பண்ணி வந்து நம்ம அந்த தேவையான அந்த கம்மல் எடுத்து நம்ம போட முடியும். இல்லைன்னா ஒரு பாக்ஸை போட்டு இப்போ போய் தேடும்போது கச்சாமுச்சா தேடிட்டு திருவாணி எங்க சரியா லூஸா இருக்கும், இல்லை ஒரு கம்மல் இருக்கும், ஒரு கம்மல் இன்னொரு பக்கத்துல இருக்கும், ஒரு ஜிம்கி இருக்கும், அப்படி தேடிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட் இருக்கும். இப்படி பாருங்க. அதே மாதிரி வந்து நம்மளது நெக்லஸ் இருக்குது, லாங் செயின் இருக்குது. அதை எப்படி வைக்கிறோம்னா வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸ் வந்து அடிக்கடிக்கையா இருக்கும். நீங்க வந்து மீஷோல பாருங்க, இல்ல பிளிப்கார்ட்ல பாருங்க. நான் என்கிட்ட இல்ல நான் வச்சிருக்கேன் பேங்க்ல. அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் இப்ப நான் போய் அதை எடுத்துக்கிட்டு அது ஒருத்தர் பேங்க்குக்கு போன தீபாவும் எனக்கு எனக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்காலம் ஒரே பயம் இருக்கும். நான் இப்படிதான் வீட்டுக்கு போவோம்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் எடுக்க மாட்டேன். அது எடுக்கணும்னு அப்படி ஒரு இதுதான் நான் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு தான் போவேன். அப்பதான் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் லாக்கர்ல. நான் தனியா போறது எனக்கு அவ்வளோ என்ன சொல்றது கான்ஃபிடென்ட் இல்லை எனக்கு. ஸோ அந்த பெரிய ஒரு பாக்ஸ் கிடைக்கும். நீங்க மீஷோல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நெக்லஸ் கீப்பிங் பாக்ஸ் அப்படின்னு ஒரு போட்டு பாருங்க. அதில் வந்து வெரைட்டி ஆஃப் பாக்ஸஸ் கிடைக்கும். அதில் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து அழகாக வைக்கலாம். அந்த நெக்லஸ் எல்லாம் பெரிய நெக்லஸ்ஸு, சின்ன நெக்லஸ், மிடில் நெக்லஸ், லாங் நெக்லஸ்ன்னு அது வந்து அழகாக அதில் இருக்கும். அதில் வந்து அதில் சைடில் வந்து ஒரு பின் மாதிரி இருக்கும். அந்த பின் போட்டு வந்து அது வந்து என்ன சொல்றது டேமேஜ் ஆகாது. நம்ம ஒரு ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்கும். இது ஒன்று நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா நான் எதுக்கு இது விவரமா அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வந்து நான் வந்து இதெல்லாம் நான் எங்கேயும் யாரையும் போய்க்கல, நான் எப்படி யூஸ் பண்றேனோ அது மாதிரி 4 பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அதுக்குதான் நான் இதை சொல்றேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா வந்து என்ன மன்னிச்சுக்கங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சரியான ஒரு டிப்ஸ் வந்து எனக்கும் தெரியப்படுத்துங்க. அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த சின்ன சின்ன பெண்டன் இருக்கும், இல்ல சின்ன சின்ன வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி நம்ம பசங்க சின்ன பசங்க இருக்கும்போது வந்து அவங்க வந்து எனக்கு என் பசங்க 2 பேரும் இருக்குது அப்படி. அவங்க ஞானஸ்தானம் வைக்கும்போது, பேர் வைக்கும்போது, இல்ல ஒரு ஒரு இது இருக்கும் பாரு, புது நன்மை அது மாதிரி ஒரு ஒரு காரியத்துல பர்த்டே இருக்கும். அப்போ வந்து சில பேருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, சின்ன மோதிரம் லாக்கெட்டுன்னு அப்படின்னு. அதெல்லாம் வந்து எப்படி போடணும்னா வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். அது எவ்வளவு டேமேஜ் ஆகாது, அதுல போட்டு வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வந்து காயின்ஸ் வாங்குவோம். இப்போ நம்ம வந்து காயின்ஸ் வாங்குவோம்ல, 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் காயின்ஸ் வந்து தனியா பிரிச்சு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுல வைங்க. காயின்ஸ் வந்து நம்ம தனியா வைக்க செட் பண்ணது அப்படி அவசியம் இல்லை. ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சா அது சரியா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாம்பேல வந்து காயின்ஸ் வந்து தனியா அவங்க வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. கார்டுல அந்த ஒட்டி இருக்கும் அந்த காயின்ஸ். அது வந்து என்ன சொல்ற டேமேஜ் ஆகாது. அப்படி அங்கேயும் இங்கேயும் போட்டு தொலைகிறதுக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. நம்ம பத்திரமா சேஃபா வச்சிருக்க முடியும். காயின்ஸ் எல்லாம் ஒரு தனியா ஒரு பாக்ஸ்லயோ தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. அப்புறம் சின்ன சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன மோதிரம் இருக்கும், சின்ன சின்ன பெண்டன் இருக்கும், அது தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. நம்ம வந்து லேடிஸ்ல வந்து கம்மல் இருக்கும். அந்த கம்மல் வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது ஸ்டட் மாதிரி இருக்கும், ஹேங்கிங் இருக்கும். அது தனியா ஹேங்கிங் உள்ள கம்மல் எல்லாம் தனியா வந்து ஒரு இடத்துல பிரிச்சு வைக்கணும். அப்புறம் வந்து இந்த ஸ்டட் மாதிரி தனியா பிரிச்சு வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஷார்ட் செயின் இருக்கும், லாங் செயின் இருக்கும், அது தனித்தனியாக வச்சிருந்தேன். அது என்ன எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா வந்து நம்ம எந்தெந்த பொருள் வந்து தனித்தனியாக இப்போ வீட்டில் வந்து கபர்ட்ல எப்படி வைப்போம், சாரீஸ் ஒரு பக்கம் வைப்போம், நம்மளது பெட்டிக்கோட் ஒரு பக்கம் வைப்போம், நம்மளது சுடிதார் லெகின்ஸ் தனித்தனியா பிரிச்சு வைக்கும் பாரு. தேவையா இருக்கும்போது நம்ம வந்து இங்கதான் இந்த பொருள் பட்டனை எடுத்து யூஸ் பண்ணது போகும். அதுல டைம் சேவ் ஆகுது, நம்ம துணியும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கும். அதுக்குதான் சொல்றேன் நானு. தங்கத்தையும் நம்ம அப்படிதான் வந்து வைக்கணும். எங்க எந்த எப்படி பொருளை போய் வைக்கணும் அப்படி ஒழுங்கா வச்சிருந்தா வந்து அது நீண்ட காலம் நம்ம கூட இருக்கும். நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பழக்கம் அது. அதுதான் நான் சொல்ல வரேன் நான். தங்கத்தை வந்து நம்ம வந்து சேர்க்கணும்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு கோல் செட் பண்ணிடணும். அது வந்து அது இருந்தாதான் நம்ம வந்து அதை வந்து சரியா நம்ம வந்து அந்த 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 லட்சியத்தை நம்ம நோக்கி
நம்ம நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். வந்து சில பேர் நினைப்பாங்க வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல இவ்வளவு தங்கம் சேர்க்கணும்னு. அப்படி முடியாது. நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணணும். வயித்துல வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு நாளைக்கே குழந்தை பிறக்கணும்னு அப்படி முடிவு பண்ண முடியாது இல்லை. அதுக்குன்னு வந்து 9 மாசம் 9 நாள் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கும். அது இல்லாத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பழமொழிதான் சொல்லுவாங்க, அரச மரத்தை வந்து 9 சுத்தனா வந்து சீக்கிரமா குழந்தை பிறந்துரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதுக்குன்னு வெயிட் பண்ணணும். அதுக்குன்னு வந்து ஒரு பொறுமை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டைம் இருக்குது. அப்பதான் அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு பிறக்கும். அந்த மாதிரி நம்ம நினைப்போம், நம்மள வந்து 5 பவுன் நகை வந்து 2 மாசத்துல வேணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து நினைக்கிற காரியம் இல்லை. நம்மளால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் சொல்றேன். அதுக்குன்னு வந்து ஒரு நம்ம மாசம் மாசம் ஒரு சீட்டு போட்டு இல்ல ஒரு ஆடி போட்டு அப்ப அந்த ஒரு பெரிய அமௌண்ட் சேர்த்து போய் வாங்கினாலும் அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்னன்னா வந்து அது ஒரு திருப்தியா இருக்கும். எதையும் வந்து நம்ம வந்து பொறுமையோட சாதிக்கிறோம் பாரு, அதுதான் வந்து வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும். எதையும் வந்து அவசரம் அவசரமா இப்படி 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 செஞ்சு அது ஒன்றும் சரியாகாது வராது. ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். உங்களுக்கு நான் நகை வாங்கும்போது வந்து நம்ம கடைக்கு போறோம்ல, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மைண்ட் செட்டோட போயிடணும். நம்ம மனசு வந்து ரொம்ப கிளியர் தாட்ல இருக்கணும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னா வந்து இந்த கடையில போய் நம்ம வந்து நகை வாங்குறோம் பாரு, அந்த டைம் அவங்க வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து பிரேக் பண்ணதுக்காக, நம்ம மனசை வந்து டென்ஷன் ஆகுறதுக்காக, டென்ஷன் சொல்ல முடியாது, இது வந்து என்ன சொல்ற கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்து குழப்புற மாதிரி எல்லாத்தையும் போடுறதுதான். எல்லாத்தையும் நம்ம கேட்குறப்போ ஒரு டிசைன் ஒண்ணு அவங்க போட்டு வைப்பாங்க பாரு நம்ம முன்னாடி டிஸ்பிளேல, அது ஒரு எக்கச்சக்கமான ஒரு இது இருக்கும். அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் மேடம், இதுல கல்லு வச்சது மட்டும் வாங்காதீங்க தயவு செய்து. நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கல்லு வச்சது மட்டும் வாங்காதீங்க. கல் வச்சு உங்களுக்கு ஆசையா இருந்தா பணத்தை சேருங்க, நல்ல பெரிய அமௌண்ட் சேருங்க, டைமண்ட்ல போய் வாங்குங்க. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டைமண்ட்ல ரூபிக்கு வந்து ரீசேல் வேல்யூ போகுது, டைமண்ட்க்கும் ரீசேல் வேல்யூ போகுது. இன்னைக்கு வாங்கினீங்க டைமண்ட், என்னைக்கு விற்கிறீங்களோ அன்னைக்கு தேதியில அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அந்த ஃபுல் 100% உங்களுக்கு வந்து அதுக்கு சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க பணம். ஒன்றும் உங்களுக்கு வந்து சேதாரம் ஒன்றும் ஆகாது அதுல. ஆனா வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரி ஆல்மா கோல்டு வாங்க போறோம் பாரு, அப்ப வந்து நம்ம கல் வச்ச பொருள் மட்டும் வாங்குறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு ஆசையா இருந்தா வந்து இந்த என்ன இம்பார்ட் ஜுவல்லரி எல்லாம் கிடைக்குதுல இப்போ, அதுல வாங்கி போட்டுக்கிறது தான். ஆசைக்கு கல் வச்ச நகை போடுறதுக்கு ஆசையா இருக்குன்னா அந்த இம்பார்ட் ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கிறது தான். ஆனா தங்கத்துல மட்டும் போய் கல் வச்ச நகை போய் வாங்குறேன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு ரொம்ப நஷ்டம். நாளைக்கு வந்து நீங்க விற்கிறதுக்கு போவீங்கோ, இல்ல அது வந்து மாத்தி வேற பொருள் வாங்க போவீங்கோ. அப்ப வந்து அதெல்லாம் உடைச்சு அந்த கல்லெல்லாம் தனியா பிரிச்சு வைப்பாங்க, அது நகை தனியா பிரிச்சு வைப்பாங்க. அது ரொம்ப பெரிய சேதம் தானே. அதுக்குதான் சொல்றேன், நம்ம வந்து எப்பயும் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா அது எதா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், அதுக்கு நம்ம ஒரு தனியா சேவிங் சேவிங் பண்ணி தான் போய் வாங்கணும். நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தா உடனே போய் 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து நம்ம வந்து நகை வாங்க முடியாது, ஒரு பொருள் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்குது, ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரியும், நான் சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அப்படிதான் செய்யறேன். நான் மாசம் மாசம் சீட்டு போட்டு இந்த வீடியோ இந்த முதல்ல இருந்து நீங்க பாப்பீங்க, இந்த வீடியோ கடைசி வரையும் உங்களுக்கு நல்லா புரியும். நான் என்ன வந்து விவரமா சொல்றேன். நான் ஒரு சீட்டு போடுறதுன்னா அந்த சீட்டு போடுறது எந்த நகை வாங்குறது நான் முதல்ல நான் செட் பண்ணிட்டு தான் நான் அந்த நகை வாங்க போவேன். அந்த இப்போ டிசம்பர் மாசம் எந்த வந்து 11 மாசம் முடிஞ்சிடும்ல, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். அப்போ வந்து இல்ல நவம்பர் எண்ட்ல முடியும், நான் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல போய் வாங்குவேன். நான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல போய் நகை வாங்குவேன். நான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல போய் நகை வாங்குவேன் பாரு, அதுக்கு முன்ன வந்து நான் வந்து ஒரு ரஃப் ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன். தங்கத்து விலை இவ்வளோ, அதுல வந்து 12% மினிமம் அது மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்கல்ல, அதை எடுத்துக்குவேன் நான். அது இல்லைனாச்சும் அதில் ஒரு அமௌண்ட் நான் கூட்டிக்கிருவேன் நான். அப்புறம் ஜிஎஸ்டி 3%, அப்புறம் வந்து டோட்டல் அமௌண்ட். இப்போ என்கிட்ட எவ்வளோ நகை சேர்ந்துருக்குது, நான் எவ்வளோ மேற்கொண்டு எவ்வளோ போடணும், நான் எவ்வளோ கிராமுக்கு வாங்க போறேன், அது எல்லாத்தையும் நான் வந்து நானே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி நோட் பண்ணிக்கிட்டா நான் போவேன் நான். அதுக்கு முன்ன போகும்போது நம்ம வந்து நல்ல பயங்கரமா வந்து பார்கெயின் பண்ணணும். எதுல பார்கெயின் பண்ணணும், மேக்கிங் சார்ஜஸ்ல பார்கெயின் பண்ணணும். நம்மளுக்கு அது நம்மளுடைய வந்து அது ஒரு ரைட், அது பார்கெயின் பண்ணதுக்காக. நீங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து பயங்கரமா நீங்க வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். அதுல ஒரு 1/2 மில்லியன் 1 மில்லியன் நம்ம வாங்க முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு கோல்டு. அதுதான் சொல்றேன் நான்.
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நகை வாங்கும்போது. அதுக்கும் வந்து நகை வாங்கும்போது வந்து நம்ம வந்து பொறுமையா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவசர அவசரமா போகக்கூடாது. இல்ல இப்ப நகை வாங்கிட்டு வந்து எனக்கு மார்க்கெட் போகணும், நகை வாங்கிட்டு வந்து அந்த பியூட்டி பார்லர் போகணும். அப்படியே எந்த ஒரு பிளானும் பண்ணக்கூடாது. நகை வாங்கும்போது ஒன்லி நகை வாங்கிட்டு தான் போகணும் நம்ம. நகை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வரமா அவங்கவங்க வந்து கம்யூனிட்டி பொறுத்து நான் சொல்வேன். நீங்க சில பேர் வந்து சின்ன குழந்தைகளுக்கு போட்டு பார்ப்பாங்க. சில பேர் வந்து சாமி படத்துல தேய்ப்பாங்க. நான்லாம் என்ன செய்வேன்னா வந்து நான் நகை வாங்கி வந்து இந்த ஆல்டர்ல ஜீசஸ் பக்கத்துல கொண்டு வைப்பேன் நானு. மாதா பக்கத்துல கொண்டு வைப்பேன் நானு. அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அப்புறமா எடுத்து என் பசங்களுக்கு கையில கொடுப்பேன். ஏன்னா வந்து நம்ம வந்து குழந்தையா இருந்தா சின்ன இப்ப அவங்கலாம் பெரிய பசங்க. அவங்க வந்து அவங்களுக்கு புரியல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த நகையை நான் வாங்கினேன்னு அவங்களுக்கு நல்லா புரியணும்ல, அவங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹஸ்பண்டுக்கெல்லாம் காண்பேன். நாங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்து கரெக்டா வந்து பத்திரமா பத்திரமா ஒரு இடத்துல வைப்போம் நாங்க நாங்க. அப்படி சில பேர் என்ன சொல்லுமா நகையை வாங்கிட்டு வந்த உடனே எல்லாம் இந்த ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சவமா ப்ரே பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து 4 பேரை கூப்பிடுவாங்க. சொந்தக்காரங்க இங்கே பண்ணாங்க வாங்கிட்டேன், இங்கே பண்ணாங்க. அது என்ன தெரியுமா ஆகுது, அங்கே இங்கேயே நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகுது. அந்த நகை வந்து ரொம்ப சீக்கிரத்துல அடமான கடைக்கு போனா போகும், இல்லை பேங்க்குக்கு போகும், இல்லை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏதாவது ஒன்று வரும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம உழைச்சி சம்பாரிச்ச போது அது நம்ம கிட்ட தான் நல்லபடியா வந்து நம்ம அதை பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்பு தான் அது. இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிக்கணும். நீங்க எனக்கு உங்களுக்கு கருத்து வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்ப நானும் புரிஞ்சுக்கிடுவேன். நானு இருக்கிற சப்ஸ்கிரைபரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுல வந்து நான் வந்து என்ன தப்பு சொல்றேன்னு. நான் அப்படிதான் தங்கத்தை மதிக்கிறேன். தங்க என் கூட அப்படிதான் சேர்ந்துக்கிட்டே வருது. அப்புறம் வந்து நம்ம வந்து நகை வாங்குவோம் பாரு, அந்த 12 மந்த்ஸ் போனோமா, அதுக்கப்புறம் கடைக்காரன் சொல்லுவாங்க மேடம் இன்னொரு சீட்டு போடணும். அப்போ சீட்டு வந்து தப்பா கூட இன்னொரு சீட்டு உடனே போடாதீங்க. நீங்க என்ன சொன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது, அப்புறம் போடணும். ஏன்னா நம்ம அந்த நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும் பாரு, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுமா ஒரு எண்ணம் வரும். நம்ம அது வாங்கலாமே இது வாங்கலாமே. அதுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம நல்லா நம்ம வீட்டுல இருக்க நகையை அதை புதுசா வாங்குற நகை எல்லாத்தையும் வந்து சரியா பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த டிசைன் வேணும், எது வாங்கணும், அது கொஞ்சம் யோசனை பண்ணணும்ல. நான் தான் அப்படின்னு செய்யறேன் நான். இப்ப நான் வந்து இந்த 5 lakhs நான் சேர்க்கிறேன் பாரு, 7 பவுன் செயின் வாங்குறதுக்காக. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் என்ன சீடு போடணும், எந்த கடையில போடணும், எங்க எனக்கு லாபம் கிடைக்கும், எங்க எனக்கு வந்து நல்ல ஒரு டிசைன்ஸ் கிடைக்கும். லாபம் மட்டும் இல்ல, நம்ம டிசைன்ஸையும் பார்க்கணும். டிசைன்ஸ் எங்க நிறைய கிடைக்கல அந்த கடையில தான் போய் நம்ம வந்து சீட்டு போடணும். சில கடையில வந்து என்னது எல்லாம் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. சைக்கிள் சேர்த்தாலும் கொடுப்பாங்க, கிராமம் எல்லாம் எல்லாமே கிடைக்கும். ஆனா வந்து அங்க டிசைன் கிடைக்காது. என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு பிடிச்ச நகைகள் வாங்கினா நம்மளுக்கு நல்லது இல்லை. நம்ம கொஞ்ச காலமாவது நம்ம அதை போட்டு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆசையா இருக்கும்ல. நம்ம நகை வாங்கணும் எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாதுல்ல. அதுக்குன்னு சொல்றேன், நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு பொறுமை வேண்டும். பொறுமையோட அந்த நகையை வந்து நம்ம போய் வாங்கும்போது அந்த நகைக்கு இருக்க ஒரு ஒரு ரெஸ்பெக்டே வேற ஒரு லெவல். நம்ம வந்து தங்கத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி வந்து நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம் பாரு, பட்டுன்னு எடுத்து வந்து அதை வந்து பேக்ல போடுறது, சில பேர் அப்படி சொல்லுவாங்க பேக் சீட்ல போடுறது, அங்க போடுறது, அப்படி செய்யக்கூடாது. அதை கரெக்டான பாக்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். வெளியே போயிட்டு வரும் பாரு, அதுல வந்து ஸ்வெட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒழுங்கா தொடச்சி வச்சுட்டு அதுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. எல்லா பொருளுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த நகையை அழகா வந்து துணியில வந்து தொடச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். அங்கேயும் இங்கேயும் பேக்ல போட்டு வச்சா வந்து அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அது என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லை போலதான். அது வந்து அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன் வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து அழகா அதை தொடச்சி வச்சுட்டு பாக்ஸ்ல ப்ராப்பரா வைக்கிற இடத்துல வைக்கணும். இப்படி செஞ்சு பாருங்க. நான் இதெல்லாம் எதுக்கு இந்த பெரிய ஒரு வீடியோ கிரியேட் பண்ணாங்கன்னா, தங்கத்தை வந்து நான் அப்படிதான் மதிச்சு நான் வந்து இவ்வளவு வருஷமா தங்கத்தை சேவிங் பண்றேன். அதுல வந்து லாஸ்ட் இதுக்கு முன்ன போட்டிருக்க வீடியோ நீங்க போய் பாருங்க. நான் எவ்வளவு நல்லா டீட்டெயிலா சொல்றேன். அந்த வீடியோ அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். அதை போய் பாருங்க. முதல்ல அதை போய் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து அதுல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேங்க கோல்டு பத்தி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுக்கு மேற்கொண்டு நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் எனக்கு. நான் கோல்டு வந்து அவ்வளோ மதிக்கிறேன். நான் அவ்வளோ மதிக்காதான் கோல்டு என் கூட இன்னைக்கு வரையும் என்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த ஒரு கோல்டையும் நான் விற்கவும் இல்லை, அடமானத்துக்கும் நான் போடவில்லை. நான் எல்லாமே ஒரு பத்திரமா வச்சிருக்கேன். அது எனக்கு இல்லை, வரப்போற சந்ததிக்காகவும் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கும், அவங்களும் பார்க்குறாங்க இந்த வீடியோ. தெரியும்னால எனக்கு 2 பையன் தான் இருக்காங்க, எனக்கு பொன் குழந்தை இல்லை. சில பேர் நினைப்பாங்க, என்ன நீ இவ்வளவு நகை வாங்குற, உனக்கு இருக்கிறது 2 பையன் தானே. அப்படி இல்லை.
நான் வீட்டுக்கு வரப்போற மருமகள் தான் அவங்கவுங்க. இன்னைக்கு இந்த காலத்துல எல்லா பெண்கள்லாம் அவங்கவுங்க என்ன மாதிரி எல்லாமே அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து நகை வாங்குறாங்க, துணிமணி வாங்குறாங்க, பிளாட் வாங்குறாங்க, எல்லாமே கல்யாணத்துக்கு மேலே எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. பெண்களை பத்தி சொல்றேன் நான். ஸோ எனக்கு இப்போ வரப்போற மருமகளும் அப்படிதான் இருப்பாங்க நான் நம்புறேன். அதெல்லாம் கடவுள் சித்தம். நான் அப்படிமா இவ்வளவு சீக்கிரம் வந்து நான் வந்து ஆசைப்படலை. நான் அதுக்கு ஆசையும் பட போறதில்லை. நான் இருக்கிற நகையை வந்து என் பசங்களுக்கு தான் கொடுக்கறது வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்குறேன் நான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். ரொம்ப ஃப்ரீயா நான் பேசியிருக்கேன். நான் ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் அந்த வீடியோ நான் கிரியேட் பண்றது. ரொம்ப நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ கடைசி வர. உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோ வரும் உங்களுக்கு வந்து பணத்தை எப்படி நம்ம சேவிங் பண்ணணும், நான் எப்படி வந்து சேவிங் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ, அதுவும் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரை வீடியோ நான் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து தனித்தனி செக்மெண்ட்ஸில் நான் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து எழுதி நோட் புக்கில் எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எப்படி எப்படி ஆர்டி சேவ் பண்ணி அதை வந்து எப்படி மாற்றிருக்கேன், எப்படி வந்து ஒரு பெரிய ஹியூஜ் லிக்விட் அமௌண்ட் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோ. அதையும் போய் பாருங்க. எல்லாருக்கும் ரெக்வஸ்ட், வீடியோ வந்து உங்களுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு இந்த யூடியூப் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல லெவலில் எனக்கு போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு பிடிச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணணும். இதுதான் இந்த ரெக்வஸ்ட் எனக்கு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். நான் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.